நான் தலை ஃபேன் தான். பட் எனக்கு இந்த படம் பிடிக்குங்கிறதுனால பார்க்க வந்தேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உண்மையாகவே சொல்ல போனால் எனக்கு விஜய் பிடிக்காது. பட் ஆனால் இந்த படத்தில் என்னன்னு தெரியல, அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குற படம் புது படம் மாதிரியே இருக்குது. ஐயோ விஜய் அண்ணா சொல்லவே தேவையில்ல. விஜய் அண்ணா க்யூட்டாக இருக்காங்க. லவ் யூ விஜய் அண்ணா. அப்புறம் செல்லம் திரிஷா மேமும் ஒரு சூப்பராக இருக்காங்க. படம் புது படம் மாதிரி இருக்குது. எத்தனை வாட்டி பார்த்தாலும் புது படம் மாதிரியே இருக்குது. தேங்க்யூ சூப்பராக இருக்குது. 20 வருஷம் ஆமாம் ஆமாம். அப்போ நான் தியேட்டரில் பார்க்கல. இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நாங்கள் தியேட்டரில் ஒன்ஸ் மோர் கேட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் மோர் பாட்டுலாம் போட்டு வேற லெவல் வைப்பு. ஃபர்ஸ்ட் ஷோ அது மாதிரி வைப்பு சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. வார்த்தை இல்லை. அவ்வளோ எவ்வளோ தடவை பார்த்தாலும் சலிக்காது. என்ன பாட்டு? கில்லி ஃபாரோ இருந்தது ப்ரோ. வைப் அதான் சொல்கிறேன்ல, நான் சின்ன வயசில் பார்த்து மிஸ் பண்ணிவிட்டு அந்த படத்தை நான் பார்க்கலேன்னு சொல்லிட்டு இப்போ அதை நான் பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்து என் ஃப்ரெண்டோட தான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் நாங்கள் 24 வருஷத்துல இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டோட வரேன். வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. இந்த விஜய் ஃபேன் ப்ரோ. படம் பார்க்கலன்னா எப்படி? அவர் படம் எல்லாமே நான் தேட்டரில் தான் வந்து பார்ப்பேன். இந்த படம் நான் பார்க்கலேன்னா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாவை தான் சொல்லுவாங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி டிவியில் போட போகிறாங்க, எதுக்கு தேட்டரில் போய் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் வெளியில் போக வேண்டியிருந்தது அம்மா கூட, அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். அது இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. அதான் இப்போ தான் சொன்னேனே, பெரிய டிஃப்ரெண்ட்டாக இல்லை. இப்போ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அப்படியும் இருக்காங்க. எந்த சேஞ்சஸும் இல்லை ப்ரோ. பக்கம் என்டர்டெயின் சாங்கு, பிஜிஎம்ஸு, ஆக்ஷன். நான் அப்புறம் சண்டை படம்லாம் மேக்ஸிமம் பார்க்கவே மாட்டேன். இது ஃபுல்லாக நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் செம்ம இன்ட்ரெஸ்டிங், செம்மையாக இருந்தது ப்ரோ. எல்லாம் ஆடியன்ஸோடு பார்த்து ஒரே சவுண்டு கிளாப்பிங்ஸோட சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. செம்ம படம் ப்ரோ. நான் தலை ஃபேன் தான். பட் எனக்கு இந்த படம் பிடிக்குங்கிறதுனால பார்க்க வந்தேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உண்மையாகவே சொல்ல போனால் எனக்கு விஜய் பிடிக்காது. பட் ஆனால் இந்த படத்தில் என்னன்னு தெரியல, அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. செம்ம வைப் ப்ரோ. இதுக்கு முன்னாடி வாரணமாயணம் மூவி வந்தப்பெல்லாம் பார்த்தோம். பட் ஆனால் அந்த அளவுக்கு அதை என்ஜாய் பண்ணுறதை விட இது சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். ஒவ்வொரு பாட்டும் சரி செம்மையாக இருந்தது. புரியல. சூப்பர் தான். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப எங்களுக்கு 4 வயசு. இப்போ பார்க்குறப்ப உண்மையாகவே இப்போ தான் ரிலீஸ் ஆன மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 டைம்ஸ்க்கு மேலே பார்த்துருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. திரும்பி பார்ப்போம். போட்டாங்க பாட்டு போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா தலை. செலிப்ரேஷன் வேற லெவல் தலை. பயங்கர தலை. ஃபர்ஸ்ட் டைம் மாரி என்ஜாய் பண்ண தலை. அதே தான் தலை. ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி பார்ப்போம் அதே மாரி இருந்தது தலை. பயங்கரமாக இருந்தது தலை. செம்மையாக என்ஜாய் பண்ண தலை. நான் தளபதி சொல்லுவாங்க, தளபதி எப்பவுமே வேற லெவல் தலை. இருந்துச்சு ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. பயங்கரமாக வைப்பாக இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. புரியல ப்ரோ. என்னவா? நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே பக்கவா இருந்துச்சு. லேடிஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்படி போட்டு பாட்டு தானே. ஆமாம், அது வந்து ஒன்ஸ் மோர் போட்டாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாமே செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஒரு கோடி அடிக்கும் ஒருத்தி. எல்லாரும் மங்காத்தாக்கு வெயிட்டிங்ண்ணா. மாஸ்டருக்கு வெயிட்டிங்ண்ணா. மாஸ்டருக்கு சொல்லுங்க. சூப்பராக இருந்தது. 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குற போல செம்மையாக இருந்தது ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. சூப்பர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தளபதியை என்னால் மைண்ட் ப்ளோயிங் ஸ்க்ரீனு 2 வாட்டி ஒரு பாட்டுக்கு போட்டாங்க. சூப்பராக இருந்தது படம். என்ன பண்ணோம்? சூப்பராக இருந்துச்சு. நான் 10 வாட்டி கூட பார்க்கலாம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். மாஸ் பக்கா மாஸ். நல்லா இருந்துச்சு ப்ரோ. பழைய படம் நாங்கள் எல்லாம் தேட்டர்லேயே பார்த்தல. இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் பயங்கரமாக இருக்கு ப்ரோ. படம் ரிலீஸ் ஆகாமல் பிறக்கவே இல்லை. நான்
இப்போ தான் நான் இது வந்து ஏப்ரல் ரிலீஸ் ஆச்சா 2004 ஜூன் 2004 நான் தேட்டர் வந்து வைப்புக்காக வந்தேன் ப்ரோ. நான் வீட்லேயே அப்படின்னு ஒரு டைம் மேலே பார்க்குறப்ப இப்போ எங்கேயும் பார்க்க வந்திருக்கேன் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ, பயங்கரமாக இது முன்னாடியே பார்த்து தான் ப்ரோ வந்திருக்கோமே படத்துக்கு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்தோம் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலி குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் நடுவு ஒரு இடத்துல கட்டாச்சு, அப்புறம் படம் திரும்ப பயங்கரமாக இதுவாயிருச்சு. அந்த பேஸ் எல்லாமே கரெக்டாக ஏற்றி வச்சிருக்காங்க. டால்பி அட்மாஸ் ஈக்குவலாக சப்போர்ட் கொடுத்தது. என்ன ப்ரோ அது நான் லைட்டாக மிஸ் பண்ணுறேன் ப்ரோ. ப்ரோ பழைய படத்தை போட்டாலும் நாங்கள் பார்ப்போம் ப்ரோ. தளபதி எப்படி வந்தாலும் நாங்கள் பார்ப்போம் ப்ரோ. அரசியல் வந்தாலும் என்ன நார்மலாக நாங்கள் பார்ப்போம் ப்ரோ.